மேவிய செந்தல் உருவனை சீர்மிகுகளை அந்தனர் புகழியுள் ஆய கேள்வி ஞான சம்பந்தன செந்தமிழ் வல்லார் பாவமான பாவமே. இந்த பாட்டை நீங்க பாடுறதுனால என்ன பலன் சொல்ற? பந்தன செந்தமிழ் வல்லார் கொந்தனி குடிர்கொழில் கோடிக்காவு மேறிய செந்தழல் முருகனை சீர்மிகு திரளுடை அந்தனர் புகழியுள் ஆய கேள்வி ஞான சம்பந்தன செந்தமிழ் வல்லார் பாவமான பாருமே. நம்முடைய பாவங்கள்லாம் தொலைஞ்சு போயிடும். ஐயா, நான் காசிக்கு 3 முறை போனேன், நான் காசிக்கு 7 முறை போனேன். காசிக்கே போகவே வேணாம் ஐயா, இந்த பதிகத்தை பாடனால் நம்முடைய பாவங்களாம் நீங்கி போயிடுங்கிறார். சொல்றது ஞான சம்பந்த பெருமாள். அவர் வாக்கு என்னைக்குமே போயிட்டார். அப்ப இந்த பதிகம் நாம பாடுறதுனால என்ன பலன்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் ஒவ்வொன்றும் சொல்றார். அல்லல் மிக்க வாழ்க்கை, துக்கம் இருந்த வாழ்க்கை, 2வது துக்கம் இருக்க வாழ்க்கை, கண்டு செய்தவர் வினை. கண்டு என்ன இன்னையிலேருந்து நேரத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பிறவியிலே செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற முன்னை நீ செய் பாவத்தால் பூர்த்தி பாவம். இறைவனுடைய நீ ஏன் கோயிலுக்கு வரல தெரியுமா? நீ முன்னை செய்த பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது. அதான் அவன் ஏன் கோயிலுக்கு வரல, ஏன் கோயிலுக்கு? அவன் முன்னை செய்த பாவத்தில் அவன் கோயிலுக்கு வரமாட்டான், பின்னாடி வருவான். அவன் விடை கரையும் போது அவன் வருவான் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்றான். ஏவமிக்க சிந்தையும் அப்படிங்கிறார். ஏவமிக்க சிந்தையும் ஏவ அப்படிங்கிற நம்மள அப்படின்னு இது பண்றோம் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொல்றாரு. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புல நான் அதெல்லாம் சொல்றேன். இப்போ இந்த 5 பாட்டு நான் சொல்றீங்க, நீங்க 6வது பாட்டுல இருந்து மற்ற பாட்டெல்லாம் பாடி பார்க்கணும். ஐயா இருக்கிறாரு, அவங்க சொல்ற நாளைக்கு நீங்க வந்து இன்னைக்கு வகுப்புக்கு வந்துட்டு போனா பெருசு. அவங்க கூட்டு பாராயணம் பண்ணுவாங்கல்ல, அன்னைக்கு வரணும். பாடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சொல்லி கொடுத்தத இதுல என்ன ஒரு விஷயம்னா, நான் என்னுடைய குருநாதர்கிட்ட இதை கேட்கணும். நான் என்னுடைய குருநாதர்கிட்ட தேவாலயத்தில் இருக்கேன். அவர் நல்லா சொல்லி தருவார், உண்மையாக சொல்லி தருவார். அவர்கிட்ட நான் கற்றுக்குவேன். மறுபடியும் ஒரு வாரம் 15 நாள் கழிச்சு மறுபடியும் பாட சொன்னார்னா நான் வேற மாதிரி பாடுவேன். கற்றுக்கிட்டு பாட சொல்லும்போது அவர் சொல்லிக் கொடுத்த மாதிரி பாடுவேன். ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு மறுபடியும் பாட சொன்னார்னா நான் வேற மாதிரி பாடுவேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இல்லை, அப்படி இல்லை, தப்பா பாடி. என்ன தப்பு அப்படின்னா, இப்போ நான் ஒரு பாட்டு சொல்லித்தரேன்னு வச்சுக்கோங்க. மாதிவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாபலமேய சோதி கோதில் குல அடியார் உணவு நிதி குணமாக நல்கும் போதல சோலை பெருந்துறையும் புண்ணியன் மண்ணிடை வந்திலிருந்து பாட்டுக்கு நாவும். இப்போ இந்த பாட்டை நான் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. நீங்க வேற இடத்துல போய் ஒரு குரூப்ல போய் அவங்க கூட சேர்ந்து திருவாசகம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வேற மாதிரி தான் பாடிருப்பாங்க. நீங்க ஒரு தடவை இதை பாடிட்டு 10 தடவை அதை பாடும்போது எது வரும்? அதான் வரும். அது மாதிரி நான் இங்க வந்து என் குருநாதர் சொல்லி கொடுத்ததை பாடிடுவேன். அங்க பூஜைக்கு போனோம்னா அங்க பூஜையில் அவங்க என்ன பாடுறாங்களோ அவங்களோட சேர்த்து பாட இருக்கும்போது அப்ப எது வரும்? அதுதான் வரும். அப்புறம் என் குருநாதர் பார்த்தார், நிறுத்து, நீ இனிமேல் பூஜைக்கு போகக்கூடாது, இனிமேல் பூஜைக்கு கேஜிக்கு போகிறேன்னு போகாது அப்படின்னா. நமக்கு ரொம்ப வருமானம் தானே, ஆனால் அது முக்கியமா குருநாதர் வார்த்தை முக்கியம். அவர் எதுக்காக சொல்கிறார்? நமக்காக தான் சொல்கிறார், அவருக்காக தான் சொல்கிறார். சரி, நிறுத்தணும். 3 வருஷம் பூஜைக்கே போகும். மறுபடியும் என் குருநாதர் சொல்கிறார், 3 வருஷம் கழிச்சு இப்போ ஓரளவுக்கு நீ தெளிவாயிட்ட, நீ பூஜைக்கு போகணும். 6 ரூபா
3 வருஷமா நம்ம போகாதனால யாருக்குமே நம்ம நம்பர் இருக்காது, நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்களே. போகணும். இறைவன் எல்லாத்துக்குமே படிகளந்தான். அந்த 3 வருஷத்துக்கு இறைவன் எனக்கு படிகளக்க விட்டானா? நான் 3 வருஷம் பூஜைக்கு போடுங்க, இறைவன் எனக்கு படிகளக்க விட்டான்னு நினச்சிங்களா? இறைவன் படிகளப்பா. நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும். நாம் எப்படி வாழணும்னு தான். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, நாம் இந்த பதிகத்தை இங்கே நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பாருனா மட்டும்தான் வரும். நீங்கள் இங்கே விட்டுட்டு அங்கே போய் வழக்கமாக நீங்கள் பாராட்டு சொல்லி இப்போ நான் கற்றாங்கேரி சொல்லித்தரேன். கற்றாங்கேரி மோந்தி கையை வாராமே சித்தாவாழ்வில்லை சித்தம்படமேய முட்டாவென் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே. நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ நீங்க இதை படிச்சிருக்கீங்க. இப்போ வேற இடத்துல நம்ம பாராயணம் பண்றோம். கற்றாங்கேரி ஓம்பி கையை வாராமே சித்தாவாழ்வில்லை சிற்றம்பலமேய முற்றாவென் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே. பாட்டு நல்லா தானே இருக்கு. ஆனால் நான் சொல்லி கொடுத்தது எதுங்க போச்சு? நான் என்ன சொல்லிக்கிறேன்? கற்றாங்கேரி ஓம்பி கையை வாராமே. 2வது வரி பாருங்க. அதை விட கீழே சித்தார் வாழ்வில்லை சிற்றம்பலமேய. 3வது மேல உடனே மேல போகக்கூடாது. முற்றாவென் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. அப்ப இதுதான் ஒன்று நம்ம கவனிச்சுக்கணும். 2வது வரி எப்படி இருக்கும், 3வது வரி எப்படி இருக்கும், 4வது வரி இப்படி வந்துடணும். இதை பண்ணாம நம்ம போய் ஒரு தடவை இதை படிட்டு 10 தடவை அதை பண்ண என்ன ஆகும்? அது எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க நிறைய பாராயணம் பண்ணணும் கோயிலில் வந்து. ஆனால் நான் சொல்லி கொடுத்த பாட்டை நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பாருங்க. இல்லைன்னா அது பாராயணம் பண்ணாம கூட விட்டுருங்க. நான் சொல்லி கொடுத்த பாட்டை நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பாராயணம் பண்ணுங்க. மாற்றி 10 தடவை பாராயணம் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வரும். இது பண்ணோட நம்ம சொல்றோம். இது எதுக்காக முருகன் ஐயா ஏற்பாடு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியாத தொற்றுநோய் வேண்டியன், உங்களுக்கு தெரியாத தோல்வி செய்யன், உங்களுக்கு தெரியாத கற்றாங்கேரி ஓம்பி இல்லை. இந்த திருமுறையை இப்போ இங்கே விதைக்கிறதுனால இது என்ன பண்ணி இது அடுத்த தலைமுறைக்கு போகும். இந்த குழந்தைங்களாம் இப்படி உட்காந்து பாடுறாங்கல்ல, இவங்க வளருவாங்கல்ல. வளரும் போது இப்படி திருமுறை இருந்துச்சு, தேவாரம் வச்சு ஒரு ஐயாவை சொல்லி கொடுத்தாரு, ஆமான்னு நாளைக்கு இன்னொருத்தரை பார்த்து அவங்க பிள்ளைங்களை பண்ணி உட்கார வைப்பாங்க. இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது.